வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டது அதிமுக, மகிழ்ச்சியில் தொண்டர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதை ஒழிப்பு நாள். அதனால சென்னையில போதை விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டமானது நம்ம முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதுல கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்களும் ஓடினாங்க. அந்த விழாவில் பேசின ஆதிவாசன் அவர்கள் ஏதோ தப்பா பேசிட்டாராம், பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்குது. அது என்னன்றத இரண்டாவது செய்தியை பார்க்க போறோம். மூன்றாவதாக, உங்க எல்லாருக்குமே தெரியுமே, நேற்று வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு இருந்தோம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ தொடர்பாக நிர்மல்குமார் அவர்கள் விசாரிக்க போறாரு. சூசகமாக தகவலை தெரிவிச்சாரு. பார்ட்டி பண்டு தொடர்பாக திமுக மற்றும் தவேக இடையில மோதல் நிகழ்ந்திருக்கிறது. பார்ட்டி பண்டு வாங்கல, முடிஞ்சா நிரூபிக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டாங்க. அதனால நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சவாலா எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதற்காக எங்கெல்லாம் திமுக பார்ட்டி ஃபண்டை வாங்கியிருக்குதோ அங்கெல்லாம் விசாரணை நீளுகிறது. அந்த மாதிரி தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற போது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் பேசினார் என்று சொன்னாங்க. அந்த ஆடியோ தொடர்பாக சென்ற ஆட்சியிலே விசாரிப்பாங்க, உண்மை என்னன்னு தெரியும் மக்களுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சென்ற ஆட்சியில் அது தொடர்பாக யாரும் விசாரிக்கவே இல்லை. நம்ம பிடிஆருக்கு மட்டும் பதவியை பிடிங்கிட்டு அவருடைய தகுதியை குறைச்சி அவரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டரா போட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் அமைதி ஆயிட்டாரு. ஆனா இப்ப நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி பண்டு தொடர்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோவை நாங்க எடுத்து விசாரித்தால் ஒத்துழைப்பு நல்குவாரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்? ஓகேவா, சொல்லுங்க, குழுவை அமைப்போம், நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நம்மளையும் நம் வீட்டு மாப்பிளையும் குறி வைக்கிறாங்கப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க. இங்க இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதனால வெளிநாடு கொஞ்ச நாள் போய் இருப்போம், இந்த பிரச்சனை எல்லாம் ஓயட்டும், பிறகு திரும்பி வருவோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நேற்று சொல்லி இருந்தோம். இன்னைக்கு சொன்ன மாதிரியே துபாய் கிளம்பி போயிட்டாருங்க. அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை நம்மை நோக்கி வருகின்ற போது ஒதுங்கி நிற்பார்கள், எதிர்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையானது கால ஓட்டத்தால் நீர்த்து போயிடும், அதற்கு பிறகு எதிர்கொள்ளலாம் என்பதுதான். அதனால சவால் விட்டு இருக்கிற இந்த தருணத்துல நம்ம இங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. ஏதாவது எலெக்ஷன் இருக்குது கிடையாது, இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது இல்ல, அப்புறம் என்னத்துக்கு நம்ம சென்னையில இருந்து அரசியல் பண்ணோம், நம்ம துபாய் போவோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார் என்று சொன்னோம். சொன்ன மாதிரி இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டாருங்க. அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் பெரிய அரசியல் கணக்கு இருக்கும். அப்படிதான் அதிமுக விஷயத்திலும் ஒரு பெரிய அரசியல் கணக்கை எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டிருக்கின்றன. அந்த கணக்கு என்ன என்று பற்றி விரிவா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்க நம்ம கணக்கு என்ன, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு விழிப்புணர்வு மாரத்தான், போதை பொருள் ஒழிப்பு தினம். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவில் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றார். அதை பற்றி நம்முடைய அமைச்சர் ஆதிவாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, ஏம்பா இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனையை நம்ம முதலமைச்சர் செஞ்சிருக்கின்றார். போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான்ல 3 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடி இருக்கின்றார். அதாவது நம்ம முதலமைச்சர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கின்றார். நம்ம முதலமைச்சர் மாதிரி வேற எந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் ஆரோக்கியமா கிடைக்கல. முதலமைச்சர் மட்டுமே ஆரோக்கியமா இப்போது இல்ல, இனிமே தமிழகமும் ஆரோக்கியமா இருக்க போது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. யாரும் செய்யாத சாதனையை நம்ம முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆதிவாசனா சொல்லிட்டார். அதாவது பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறாருங்க ஆதிவாசன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அவர்தான் புள்ளி விவரங்களினுடைய புலின்னு சொல்லுவாங்க. தேர்தல் வியூகம் வகுப்பதில் பயங்கரமான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரே தகவலை தப்பா சொல்லும் பொழுதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றார் ஆதிவாசன் அவர்கள். ஏன்னா எனக்கு எல்லாமும் தெரியும் அப்படின்ற மேதாவியாக காட்டிக்கொள்றதுதான் ஆதிவாசனா. அதனால்தான் மற்ற அமைச்சரை விட அதிகமாக ஆதிவாசன் அவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார். குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி மராத்தான் ஓட்டத்துல தொடர்ச்சியாக 3 கிலோமீட்டர் ஓடி சாதனை பண்ணியிருக்கின்றாரா? வேற எந்த முதலமைச்சர் ஓடவே இல்லையா அப்படின்னு தேடி பார்க்கும்போது காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இருக்காரு இல்லைங்களா, அவரு இந்த மாதிரி போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில 21 கிலோமீட்டர் நிக்காம ஓடி இருக்கிறாங்க. பலமுறை அந்த மாதிரி கலந்து கொள்வாராம் அவரு. அது மட்டும் இல்ல, நயாப் சிங் சைனி ஹரியானா முதலமைச்சர், பிஜேபி இருக்கக்கூடியவர், அவர் மாசம் ஒரு மராத்தான் ஓட்டத்தை
ஏற்பாடு செஞ்சு அவரே அதில் கலந்துக்கிட்டு 25 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் தொடர்ச்சியா ஓடக்கூடியவர் தான் நயாப் சிங் சைனி. அது மட்டும் கிடையாது, இங்க கோவா இருக்குல்ல, கோவா முதலமைச்சர் பிரமோத் சவந்த், அந்த பிரமோத் சவந்த் அவர்களும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விழிப்புணர்வு ஓட்டங்கள்ல தொடர்ச்சியா ஓடக்கூடியவர் தானே. நம்ம முதலமைச்சர் தான் 3 கிலோமீட்டரோட நிறுத்திக்கிட்டார். ஆனா இந்த முதலமைச்சர் அத்தனை பேருமே வந்து நம்ம முதலமைச்சரை விட வயசுல மூத்தவங்க தான். ஆனா அவங்க எல்லாம் வந்து 3 கிலோமீட்டர் தாண்டி ஓடுறாங்க, ஓடியும் சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் ஓடி இருக்கிறாரு அப்படின்னு வந்து இங்க பெருமைப்பட பேசுறாரு. ஆனா அது உண்மை கிடையாது. ஒருவேளை இது தப்பா கூட இருக்கலாம், ஆதவர்ஜன் அவர்கள் சொன்ன விஷயம் சர்ச்சையா இருக்கலாம். ஆனால் இந்த சர்ச்சையானது எல்லோராலும் பேசப்பட்டால் எதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் 3 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு எல்லாரும் தேடி படிக்கின்ற தருணத்துல இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக தான் மராத்தான் ஓட்டம் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் என்று தெரிகின்ற போது பல பேர் போதைப் பொருள் வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படியோ ஒண்ணு, நேர்மறையான விளம்பரம் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, எதிர்மறையான விளம்பரம் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, போதைப் பொருளுக்கு எதிராக இந்த ஆதவர்ஜனா பேசின விஷயம் சர்ச்சையாகி போதைப் பொருள் வேண்டாம் என்ற முடிவுக்கு மக்கள் வந்தாங்கன்னா அதுவே மகிழ்ச்சி தானுங்க. அது மட்டும் கிடையாது, அங்க விழிப்புணர்வு பதாகை வச்சிருந்தாங்க. அந்த பதாகையில வந்து கையெழுத்திட்டார். என்ன கையெழுத்திட்டார் என்று பார்க்கின்ற பொழுது, ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு விழிப்புணர்வு பதாகையில எழுதிவிட்டு கையெழுத்து போட்டார். அதுவும் கூட சர்ச்சையாக மாறி இருக்குது. நம்ம இருப்பது தமிழ்நாட்டில், நம்ம மராத்தான் ஓட்டத்தை தொடங்கினது சென்னையில், நம்ம முதலமைச்சர் தமிழர் என்று சொல்றாங்க. ஆனா விழிப்புணர்வு பதாகைகளை எழுதுனது பார்க்கும் பொழுது ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல கலந்து தங்கிலீஷா எழுதுறாரு. ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை அப்படியே தமிழ்ல எழுதலாம் இல்லையா? போதையை விடு, விளையாட்டை எடு அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லையா? குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த போதையினால சீரழிவது வந்து இளைஞர்கள், அதுலயும் படிக்காத பாமரர்கள். ரெண்டாவது, பல பேரும் ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க தான். அது மட்டும் கிடையாது, படிப்பறிவு இல்லாத கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் டாஸ்மார்க் போறாங்க. பணக்காரலாம் எங்க போறான்? பாருக்கு போறான், கிளப்புக்கு போறான், இல்ல ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான். அழகா போய் பெக்கு அடிச்சுட்டு வந்து வீட்டுல பத்துக்கிறான். அவன் ட்ரக்ஸ் அடிக்கிறானா என்ன? இல்ல, அப்படி ட்ரக்ஸை உட்கொள்ளுகின்ற போது பிசினஸ் பேசுறான். அவன் எப்போதும் சரி தன்னிலை மறந்து குடிப்பதே கிடையாது. அதே மாதிரி எந்த பொருளை பயன்படுத்தணும் என்ற விஷயமானது பணக்காரங்களுக்கும் படிச்சவனுக்கும் நல்லா தெரியுது. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு தான் போதை வரணும், அதுக்காக என்ன வேணுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இருக்கிறது. தரமற்ற சரக்குல இருந்து கை கழுவும் சானிடைசர் வரைக்கும் கலந்து குடிச்சு இப்படி சாப்பிட்றான். அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே எழுதிருக்கலாமே, எதுக்கு ஆங்கிலம் பாதி தமிழ் பாதி எழுதணும்? தமிழ்நாட்டில் தங்கிலீஷா, இவங்க தான் தமிழை வளர்ப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னும் சில பேர்லாம் வந்து ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எழுதுகின்ற அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் என்ற வார்த்தையை தப்பா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் ட்ரக்ஸ் என்ற வார்த்தையை தப்பா எழுதல. பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஆதவர்ஜனா விஷயமா இருக்கலாம், தங்கிலீஷ்ல எழுதின விஷயமா இருக்கலாம், ட்ரக்ஸை தப்பா எழுதினார் என்ற விஷயமா இருக்கலாம், எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளத்துல செம்மையா வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்படியோ ஒன்று, போதை வேண்டாம் என்ற முன்னெடுத்த அந்த விளம்பரம் மக்களிடையே போய் சேர்ந்தா பரவாயில்ல, ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா ஆதவர்ஜனா போன்றவங்க எல்லாம் அமைச்சரா இருக்கின்றாங்க. அந்த பொறுப்புல இருக்கிற அவங்க பொறுப்புணர்ந்து உண்மையை பேசணும். நம்ம முதலமைச்சர் மட்டுமே மராத்தான் ஓட்டத்துல கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் ஓடல, பல முதலமைச்சர் ஓடி இருக்காங்க. அதை நம்ம தப்பா பேசுறதை விட சாதனையாளர்களை நம்ம மக்களுக்கு வந்து மறைக்கணும், அதெல்லாம் தப்பு. உண்மையா தகுதி படைத்தவர்களை இன்னைக்கு சாதனை படைக்க விரும்பக்கூடிய இளைஞர்கிட்ட நாம சரியா கொண்டு போய் சேர்க்காம விஜய் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சாதனை செய்கின்ற மாணவர்களை 3 கிலோமீட்டரோட முடக்கிற மாதிரி இருக்குது. பல முதலமைச்சர்கள் 21 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா அவர்களுக்கு நாம வைக்கின்ற ஒரு கோரிக்கையா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி மீண்டது அதிமுக, மகிழ்ச்சியில் தொண்டர்கள். அதிமுகவுடன் முரண்பட்டு பல பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்புறம் சட்ட நடவடிக்கை பாயும், கட்சி தாவல் தடை சட்டமானது பாயும், அதோட கட்சி பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கி அதிரடி காட்டுனதுனால ஐயோ தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, அங்கேயும் நமக்கு இடம் இல்லை, வேற எங்கேயும் போக முடியாது, திமுகவை தான் காரணம் காட்டிட்டு நாம் வந்து தவேக்காக ஆதரவளிச்சோம், அப்ப திமுகவுக்கும் போக முடியாது,
நமக்கு இருக்கின்ற வாய்ப்பு ஒண்ணே ஒண்ணு அதிமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்கு பயந்து பல பேரும் அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க. பிரிந்து சென்றவர்கள் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மன்னித்து மீண்டும் பதவியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதிமுக ஒன்னா இருக்கணும் என்று ஆசைப்பட்ட தொண்டர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். எப்ப பார்த்தாலும் சரி, எவன் தப்பு பண்றானோ அவனை நோக்கி கேள்வி எழுவதே கிடையாது. கட்சி தலைமையை மீறி அவங்க ஒரு முடிவெடுத்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவளிக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய தவறை உணரணும். இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன் என்று உறுதியளிக்கணும். அதற்கு பிறகு கட்சியில சேர்த்துக்கணும். தப்பு பண்ணதுக்கு அவங்க பதவி பறிக்கப்பட்டது. நம்ம தப்பு பண்ணிருக்கோம், நம்முடைய பதவியை பறிச்சிருக்காங்க. சோ எந்த தகுதியில போய் நமக்கு மீண்டும் பழைய பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறது. கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்றதை நம்ம செஞ்சிருந்தோம்னா நாம உரிமுறைன்னு கேட்கலாம். ஆனா கட்சி தலைமையை மதிக்காம நாம ஒரு முடிவெடுத்து நாம தான் எல்லாமும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கட்சி தலைமையை கேள்விக்குறியாக்கணும். நீ இதெல்லாம் செய்யணும், பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான், ஆனா பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு அவருக்கெல்லாம் சட்டம் போட்டு ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில எனக்கு பழைய பதவியே தரல அப்படின்னு அடம்பிடிச்சா சரியா இருக்குமா? ஆனா சரியா இருக்காது. ஒரு தலைமையில இருக்கிறவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக போனவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்களை அரவணைக்கணும். அரவணைச்சிட்டாரு. ஆனா வந்த உடனே தூக்கி பழைய பதவி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், தப்பு பண்ணவனுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? நம்ம தப்பே பண்ணலடா, நம்ம நல்லது பண்ணிருக்கோம், அதனால தான் நமக்கு மீண்டும் பதவி கிடைச்சது, இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பதவியை கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். தப்பு பண்ணதை உணரணும், மீண்டும் கட்சிக்கு விசுவாசமா உழைக்கணும். அப்பதான் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பழைய பதவியை கொடுப்பாங்க. ஆனா தினமலரா இருக்கலாம், சவுக்கு சங்கரா இருக்கலாம், என்னடா அதிமுக ஒன்னாய் போச்சு, இவங்களை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுல அவைத்தலைவர் பதவி பவர்ஃபுல்லு, மாவட்ட செயலாளர் பதவி பவர்ஃபுல்லு, பொதுச் செயலாளர் பதவி பவர்ஃபுல்லு, மீது எந்த பதவியும் பவர்ஃபுல் கிடையாது. அதனால அதிமுகவில் இருந்த பல பேருக்கும் பிரிந்து சென்று மீண்டும் வந்து இணைந்தவர்களுக்கு, ஆனா எடப்பாடி பழனிசாமி பதவி இல்லை என்று சொல்லித்தானே நீங்க எல்லாம் செயல்படாத இருக்கிறீங்க, வாங்க உங்களுக்கு எல்லாம் பதவி தரேன்னு சொல்லிவிட்டு பழைய பதவி கொடுக்காம ஏதோ ஒரு பதவியை போட்டு கொடுத்துருக்கின்றார். அந்த பதவிக்கெல்லாம் மதிப்பே கிடையாது அப்படின்னு சவுக்கு சங்கரும் தினமலரும் மீண்டும் அதிமுகக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்த பாக்குறாங்க, குத்தி விட பாக்குறாங்க. ஆனா உண்மையான விசுவாசிகளா இருந்தா பதவி இருந்தாதான் கட்சியில செயல்படணுமா? பெயருக்கு கட்சியில் ஒரு பதவி, ஆனா நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அழைக்கணும், வாப்பா சூப்பரா செயல்பட்டப்பா அப்படின்னு நல்ல பெயர் வாங்கணும். இவங்களை அந்த பொறுப்புல வச்சாதான் கட்சி உருப்படும் அப்படின்னு நினைச்சு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கணும். அப்படிதான் வேலை பார்க்கணும். ஆனா இப்போதே வந்து பழைய பதவி கிடைக்காததால் எஸ்பி வேலுமணி மற்றும் அவங்க குழுவினர் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக உடைய போது அப்படின்னு வந்து இப்பதான் பிரிந்து சென்றவர்கள் ஒன்னா இணைஞ்சாங்க. ஒன்னா இணைஞ்சவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்களுக்கெல்லாம் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியே கொடுத்திருக்காங்க. முன்னெல்லாம் வந்து தலைமை நிலைய செயலாளர் பதவி எஸ்பி வேலுமணிக்கு இருந்து பெரிய ஒரு பதவியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர் பதவி எங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்முடைய சவுக்கு சங்கர் அவருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டு வந்தாருன்னா உடனே சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்தாங்க என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நீங்களே பராமரிங்க அப்படின்னு தூக்கி கொடுப்பானுங்களா? மொத்தத்துல தவேகாவுடைய அடிமையா மாறி போயிருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கட்சிக்குள்ள மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஐயோ அதிமுக மீண்டும் வந்து அதிருப்திப்பா, அதிமுக என்றைக்கும் ஒன்னாக்க முடியாதுப்பா, எடப்பாடி பழனிசாமி கட்சி எப்படி போனா பரவாயில்ல, வைகோ கூட தான் வச்சு கட்சி நடத்துறாரு, அப்படி கட்சி வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னை எதிர்த்தவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழைய பதவியை கொடுக்காம கட்சியை கரைத்து கொண்டு இருக்கின்றார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் அரசியல் களத்திலிருந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சவுக்கு சங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை சொல்லிட்டு திரிகிறாங்க. மொத்தத்துல வாங்கின காசுக்கும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குக்கும் இங்க அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று தினமலரும் சவுக்கு சங்கரும் ஐடியா போட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக பேசியிருக்காங்க, அதிமுக எதிராக பேசியிருக்காங்க. ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? அதிமுக விழுந்தது எழுந்திருக்க கூடாது. எழுந்தா என்ன ஆகும்? போட்டியில அதிமுகவும் இருக்கும். இப்படி 3 கட்சிகள் பலமா இருந்தா தவேகா வச்சு போருமா? திமுக இருந்தா ஈஸியா திமுகவை எதிர்கொள்ளலாம் தவேகாவால. அதிமுக இருந்தா கண்டிப்பா எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா அது தொண்டர்களுடைய இயக்கம். தொண்டர்கள் என்பதை விட தொண்டர்கள் நிர்வாகியா உள்ள இயக்கம். அதனால தொண்டர்கள் பலமுள்ள ஒரு இயக்கத்தை வளர விடக்கூடாது. அவன் ஒரு பெரிய எதிரியா இருப்பான். எவனா இருந்தாலும் சரி, பெரிய எதிரி பலமான எதிரியுடன் போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டான். பலம் குறைந்த எதிரி நம்ம முன்னாடி இருக்கான், அவனை ஜெயிச்சாவே போதும். எதுக்கு நம்ம ஒரு பலமான எதிரியை உருவாக்கி அவங்ககிட்ட மோதணும்? அப்படின்னால தமிழக அரசியல் களத்துல அதிமுக ஒரு பலமான எதிரி.
அதை வளர்க்கக்கூடாது, அது அழிஞ்சதாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கூலி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கும் ஊடகத்தில் இருக்கிறவங்களும் ஊடகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் கொம்பு சீவுகின்றார்கள். ஆனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்றவர்கள் வந்து விட்டார்கள், பதவியும் பெற்று விட்டார்கள். ஓரளவுக்கு அதிமுக ஒன்னாயிடுச்சு, பிரச்சனையிலிருந்து மீண்டு எழுந்திருக்கிறது. இப்படியே போனா நல்லா இருக்கும் சொல்லிட்டு தொண்டர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார்கள். போக போக யாரெல்லாம் கட்சி விட்டு விலகி சென்று தவேக்காக ஆதரவளிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய பதவி கிடைக்கும். அது அரசியல் களத்தில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், எஸ்பி வேலுமணிக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதனால சவுக்கு சங்கர் சதி தினமலரை பொறுத்த வரைக்கும் 2 சாதிக்கு எதிராக பேசிட்டே இருப்பான். அதனால அந்த தினமலரை எப்போதும் நாம தினமலம் என்றுதான் சொல்லுவோம், அந்த அளவோடு நிறுத்தி வைக்குவோம். சரி நண்பர்களே, அதிமுக மீண்டு எழுந்ததுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா அந்த ஈழ்ச்சியானது தவேக்கா வீழ்த்துகின்ற அளவுக்கு இருக்குமா என்று கேட்டீங்கன்னா எழவே எழாது. பிரிந்து சென்றவர்கள் ஒன்று ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இன்னைக்கு நாங்க ஒன்னு ஆகுண்டா மீண்டு எழுவுண்டா என்று காட்டியிருப்பதே மீண்டு எழுந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். அதை நினைச்சுதான் தொண்டர்களும் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள். பொறுத்து பார்க்கலாம். எல்லா கட்சியை விட வீழ்த்திட்டு முதலிடத்துக்கு அதிமுக என்னைக்கா இருந்தாலும் ஒன்னா நம்பர்ல வரத்தான் போது அதை பார்க்க தான் போறாங்க இந்த கழக மூட்டிகள் எல்லாம். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். நன்றி நண்பர்களே.